குடிடின்னு சொன்னா கேட்க மாட்டியா? இல்ல சிவபாலா, சமையல் கட்டுல தேன் பாட்டில் வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனை எடுத்துக்கிட்டு வா, சீக்கிரம் போ. சரிம்மா. ஏட்டி இந்தாட்டி ஒரே ஒரு மடக்கு அம்பிடுதான். இந்தா இத குடிச்சு அப்புறமா நான் தேன் கொடுக்கறேன். கசப்பு தெரியாது. ஒரே ஒரு மடக்கு அம்பிடுதான். ஏட்டி குடிச்சிருட்டி. தேன் கூட எடுத்துட்டு வந்தாச்சு, குடிச்சு. ஏன் மைனி, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? ஒரே ஒரு வாய் தானே மைனி, குடிங்க. நீ வேணா குடிச்சு பாரு, எம்பிட்டு கசக்கும்னு அப்ப தெரியும் உனக்கு. ஆத்தி, எனக்கு எதுக்கு இந்த கொடுமையெல்லாம்? தெரியுதுல்ல, அப்ப கொஞ்சம் பேசாம இரு. என்னடி சொன்னா கேளு, இந்த குடி. மைனி, நான் ஒரு கேள்வி கேட்கவா? இப்ப என்னத்துக்கு நீ இம்சையை கொடுக்குது சிவபாலா? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. தமிழ் உயிர் எழுத்துல ஆனாக்கு அப்புறம் என்ன எழுத்து வருது? ஆவண்ணா. அங்க அந்த எழுத்த கொஞ்சம் நீட்டி சொல்லுங்க பாப்போம். நீட்டி எப்படி சொல்லுவாவ? அம்மா அம்பிடுதான் அம்பிடுதான். இரு இரு, தேன் குடுக்குற. கசப்பு போயிடும். அம்பிடுதான். துரோகி, ஏம்ல இப்படி பண்ண? அதை விடுங்க மைனி. கையில என்ன இம்புட்டு வளையல் போட்டிருக்கீங்க? வளகாப்பு முடிஞ்சு பிரசவம் வரைக்கும் போட்டிருப்பீங்களா? இது ஆறு போட்டு விட்டானே தெரியல சிவபாலா. ராத்திரி படுத்தப்ப வளையலே போடல, விடிஞ்சு பார்த்தா கை நிறைய வளையல். என்ன செய்ததுன்னு தெரியல. நடு சாமத்துல வந்து சடையால போட்டு விட்டுட்டு போயிருப்பா. நைட்டு நீ கவனிக்காம படுத்திருப்ப. ஏட்டி, என்ன கொஞ்சம் தேன் கொடுக்கட்டா? வேணாம், போதும். மைனி, குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும். நான் வேணா பேர் செலக்ட் பண்ணி தரவா? தமிழ் பேரை வைக்கலாம். ஏற்கனவே பேரெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. பாரா, என்கிட்ட கூட நீ கேட்கவே இல்லையேடி. ஒரே ஒரு பேர் தான், வேற பேரே என் பிள்ளைக்கு இல்ல. அப்படி என்னல பேர் வச்சிருக்க? உலகத்துல இல்லாத பேரு? மைனி, எங்களுக்கும் கொஞ்சம் இந்த பேரை சொல்லுங்களேன். அக்கா, புள்ள பிறந்தா தானே பேரு வைக்கிறதுக்கு. அதானே, நீ இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள எப்படிலே உசுரோட பிறக்கும். மைனி, என்ன மைனி சொல்லவே மாட்டீங்க? சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து ஆம்பளை புள்ள பிறந்தா சம்முவோன்னு பேரை வைப்பேன். எல எசக்கி, இப்ப எதுக்குல இந்த வீட்டு புள்ளைக்கு அந்த வெட்டிப்பாய பேரை வைக்கணுங்கிற? எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. அப்ப வேற யாரு பேரை வைப்பாவ? ஆமா, எல்லாம் ஒன்னொன்னுதான். ஏ, அம்புட்டு பாசமா இருக்கிறவன் எதுக்குல உன் வளகாப்புக்கு வராம போயிட்டான்? சொந்த தங்கச்சி விசேஷத்துக்கே வராம போன பையன் அந்த புள்ளைக்கு அவனோட பேரை வச்சு நீ என்னத்தை சாதிச்சு கழிக்க போற? அண்ணன் வராததுக்கு 1000 காரணம் இருக்கும். அதுக்காக அவர் அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா? மைனி, அதை விடுங்க மைனி. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? சம்முயின்னு வைப்பா, அவ்வை சம்முயின்னு கூப்பிடுவா. அதுக்கும் சண்முகம் தான் பேர் வைப்பீரோ? ஆமா. ஏட்டி, பொம்பளை பிள்ளைக்கு சம்முன்னு பேர் வைப்பியா? வெறும் சண்முகம் இல்லாத சண்முக வடிவுன்னு பேரை வைப்பேன். அதான பார்த்தேன். ஆனா கூப்பிடுறது சம்முன்னு கூப்பிடுவேன். அக்கா, இந்த வெறும் பையன் பேரு இந்த வீட்டு விளக்கு மாத்துக்கு கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கேன். பிள்ளைய பித்து பேரை வைக்க போறாளாம் பாரு. இசைக்கு புள்ள பிறந்தா ஒண்ணு அப்பா அம்மா பேரை வைக்கணும், இல்ல தாத்தா பாட்டி பேரை வைக்கணும். போய் அந்த வெட்டி பைய பேரை வைக்கணுங்கிற? ஏன் உன் பிள்ளையும் அவன மாதிரியே காசு இல்லாம பிச்சைக்காரனாட்டம் வளரணுங்கிறியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எந்த குறைச்சலும் கிடையாது. ஏட்டி, பேசாம உங்க மாமா பேரை வைட்டி.
ஆம்பளை புள்ள பிறந்தா சவுந்தர பாண்டின்னு வெயி, அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷமா? அப்பா பேரை மட்டும் வச்சாங்கன்னு வெய்யு. இந்தாடா சவுந்தரபாண்டி, பொடி பையல அப்படின்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுப்போம்ல. கிளே, ஒரு நாள் போடல. இலே காபி போடலையா? இலே என்ன அப்படி வித்தியாசமா பாக்குதிய? என்னாச்சுன்னு? என்னத்துக்கு தாடி எடுத்த? நைட்டு கூட தாடியோட தானே இருந்த, இப்ப என்னன்னா? நேத்துல இருந்து அவன் செய்யறது எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு. இப்ப என்னமோ தாடி எடுத்துட்டு வந்து நிக்கிறான். கேட்டா இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம், நான் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவான். அதானே? அதுதான். இப்போதைக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன நல்லா இருக்குண்ணா. ஏன் அதை மூஞ்ச தொங்க போட்டு சொல்லுதிய? மாமா கோச்சுக்கிட்டு போனார்ல, இன்னும் வீட்டுக்கு வரல. இலே அவர் ராத்திரி பூரா வீட்டுக்கு வரவே இல்லையா? ஆமாண்ண, என்னதான் குடிச்சிருந்தாலும் எப்படியோ திண்ணையிலையாவது வந்து படுத்துருவார் இல்லையா? அண்ணே, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. அப்பா இப்படிலாம் இருக்கவே இருக்காதுல்ல. இலே உடனே ஆளாளு கவலைப்படுத்திய. ஓவரா கிறுக்கேறி போயிருக்கும்ல. நம்ம வீடு தனியா பக்கத்து வீடு தனியா தெரியாம வேற எங்கன்னா படுத்துருப்பாரு. முடிச்சோன்னா வரப்போறாரு. எது கவலைப்படுத்திய? டேய், இந்த தெருவுல எல்லா திண்ணையிலையும் தேடியாச்சுடா. ரத்னா அடுத்த தெருவுக்கு தேட போயிருக்கான். எல்லாரும் பயப்படுறாங்க. அவ எதுக்கு போனா? நான் பாத்துக்கிட மாட்டேனா? இல்ல கனி, நீ போய் என் போன் எடுத்துருவா. சரிண்ணே. எதுக்கு தேவையில்லாம பயந்துக்கிட்டு? இது என்ன புதுசா? இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி பண்ணிருக்கா அப்படிலாம். இந்தாண்ணே. என்ன அண்ணன் பண்ணுது? ஹலோ அண்ணே, சொல்லுனே, வீட்டுக்கு டீ தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இல்ல வெட்டுக்கிளே, அப்ப நான் எங்கனாச்சும் பாத்தியால நேத்து நைட்டு? அப்பாவையா? அண்ணே இல்லையே. அண்ணே, நான் கடை சாவி தர கூட வீட்டுக்கு வரலையே. சாவி கூட என்கிட்ட தானே இருக்கு. நேத்து எசக்கி வளகாப்புல நடந்த பிரச்சனைக்கு கோச்சிக்கிட்டு அப்பா எங்கேயோ வெளில போனா. அப்படி ஆளை காணும்ல. நைட்டு பூரா வீட்டுக்கு வரல. அண்ணே, நீ நம்ம ஓலை கடை ஒயின் ஷாப்ல தேடி பாத்தியா? இல்லே இப்பதான் எனக்கு தகவலே சொல்லிட்டாவ. இனிமேல் தான் நான் தேட போனேன். நீ என்ன பண்ணு, சட்டுன்னு போய் எல்லா ஒயின் ஷாப்லயும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அவர் எங்க ஏதுன்னு விசாரி. அண்ணே, நீ இந்த பார்ல எல்லாம் தூங்க விட மாட்டாங்களேனே. முதல்ல விசாரியில அவர் வந்தாரான்ட்டு. போய் பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல எல்லாம் பாரு. அவர் முதல்ல தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வா. பிள்ளைங்க எல்லாம் பயப்படுதாவுல. அச்சச்சோ, அப்படியா? சரி, நான் இந்த டீயை கொண்டு போய் வீட்டுல கொடுத்து போட்டு நான் போய் தேட போறேனே. ஆமா சீக்கிரம் போ. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, வேணே. சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை, அப்பாரு நைட்டு ஃபுல்லாக வீட்டில் இல்லை. எங்கேயோ கோச்சிக்கிட்டு போனா. அப்படியே இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. நீ எங்கிட்டாச்சும் பாத்தியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? இப்போ நான் அவரை எங்கிட்டு போய் தேடுறது? நான் தெரியல. வெட்டுக்கிலேயே எல்லா ஒயின் ஷாப் பக்கம் போய் பார்க்க சொல்லியிருக்கேன். அவன் கூட போய் நீயும் மண்டபத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு எங்க ஏதுன்னு தகவல் சொல்லிட்டியா? இல்லண்டா அவர் எப்படா குடிப்பாருன்னு காது கிடப்பானுங்களா? இந்த ஓசி குடி ரவியும் முத்தப்பா கோஷ்டியும் அவங்களையும் போய் விசாரில. தெரியல சண்முகம். அப்படியே நானும் கிளம்பி வரேன். எங்கிட்ட போய் தேடுவோம். சரிப்பா, நான் உடனே போய் தேட ஆரம்பிச்சிடறேன். இலை அவருக்கு ஒன்றும் ஆகாதுல. அவருக்கு என்ன எதுன்ட்டு நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க முதல்ல உங்க வேலைக்கு கிளம்புங்க. அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அண்ணா, நான் வேணா லீவ் போட்டுட்டு அப்பாவை தேடவா? எதுக்கு? எத்தனை நாள் லீவ் போட்டு இங்கே சுத்திட்டு இருப்ப நீ? நீ முதல்ல கிளம்பல. இல்லையா கனி, நீயும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, கிளம்பு. அண்ணன் பார்த்துக்கிட்டோம்ல, நான் போய் கூட்டு வரேன் அவரை. போய் மாமா வேற எங்கேயும் போயிருக்க மாட்டார்ல? ஏதாவது தப்பான முடிவு? இல்ல, நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவர் கோவம்லாம் போதை இறங்குற வரைக்கும் தான். நீயும் தேவையில்லாம அவளுங்கள மாதிரி குழம்பாம போய் கிளம்பல. சரி, ஒரு 5 minutes இரு, காஃபி எடுத்துட்டு வரேன்.
அப்போ இவ்வளோ நேரம் வராமல் இருக்காரு, ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. யாரில் இருக்கீங்க? என்ன எதுக்குல இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு போகல, எல்லாரும் என்னை தேடுவாங்க. யாரில் இருக்கீங்க? யாரெல்லாம் இருக்கீங்க? ஏம்ல என்னை அவுத்து விடல, நான் வீட்டுக்கு போகல. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னை அவுத்து விடல, நான் வீட்டுக்கு போகல. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். போதை தெளிஞ்சிருச்சு போல. இப்ப என்னடா பண்ணலாம்? அதை எடுத்துட்டு வந்து ஊத்திடுவோம். எடுத்துட்டு வா சொல்றேன். என்னை விட்டுருங்களா? என் மவுனு தெரிஞ்சது உங்களை விட்டுல பண்ணிடுவாங்களா? என்னை அவுத்து விடுங்களா? இந்த கலட்டு பையில கட்டி வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? நான் வீட்டுக்கு போகல, என்னை அவுத்து விடுங்களா? வீட்டுக்கு தானே போகணும், இதோ அனுப்பிடுறேன். என்ன கொஞ்சம் லேட்டா போலாம். யாருல நீங்க முதல்ல என்னை யாருல இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? இல்ல சொன்னாக்கி ஆளுங்களா? ஐயோ இல்ல சமூகம் எத்தா எத்தா எத்தா. ஏய் முதல்ல இத குடி. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். குடிடா குடி. ஊத்து. ஏப்பா ஏப்பா முருகா, என்னையா அசக்கி உங்க அண்ணன் உனக்கு காலையும் துரோகம் பண்ண மாட்டேன். மா வந்துருச்சுமா. என்னது இது? நான் 10K கேட்டேன், 5K தான் இந்த ஆள் போட்டிருக்கான். ஆயில் சேஞ்சிங்க்கு எவ்வளவு ஆகும்னு எனக்கும் தெரியும். என்கிட்டயும் 2 வீலர் இருக்கு. இதுவே அதிகமா தான் கொடுத்திருக்கேன், பார்த்து செலவழிடா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே என்னம்மா, ஏதாவது முக்கியமான வேலையா? எஸ், உன் வேலை முடிஞ்சதுல நீ கிளம்பு. ஓகேம்மா, பாய் பாய் பாய். இப்ப சொல்லு. தூக்கியாச்சு மேடம். இப்ப எங்க இருக்க அந்த கிழவன்? தெக்குத்தேரி காட்டுக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல வச்சிருக்கோம் மேடம். குட். நைட் ஆகட்டும், யாருக்கும் தெரியாம அந்த ரத்னம் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துல தூக்குல தொங்க விட்டு கொன்று. அதோட நோக்கம் அத பார்த்தா தற்கொலைங்கிறது தெரியணும். அது ரொம்ப முக்கியம். மேடம், வயசான ஆளு கொல்லணுமா? வா. இது யாரு? இன்ஸ்பெக்டர் பெருமன் மேடம். உங்க ஹஸ்பண்ட் எப்படி செத்தார்னு தெரியுமா? சூசைடுன்னு இல்ல, கொலை. யாரு கொன்னான்னு தெரியுமா? யார் மேடம்? திருச்செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அந்த சப் இன்ஸ்பெக்டர் வீரலட்சுமியோட அண்ணன், தர்மகர்த்தா பரணியோட ஹஸ்பண்ட், அந்த சண்முகம் தான். சண்முகமா? அவனா? ஆனா சூசைடுன்னு நேரடியா கொல்றது மட்டும்தான் கொலையா? ஒரு மனுஷனை தற்கொலை பண்ண தூண்டினாலும் அது கொலைதான். புரியுதா? சட்டத்தால அவனை தண்டிக்க முடியாது, ஆனா இந்த வைஜெயந்தி அவனை சும்மா விட மாட்டான். என் புருஷனோட ஒரு உசுருக்கு அவன் நிறைய உசுர பலி கொடுக்கணும். என்ன புரியுதா? எஸ் மேடம். நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த நோக்கமே அவனை பழி வாங்கதான். கிழவனா பார்க்காத,
அந்த சண்முகத்தோட அப்பனா பாரு. என்ன? எஸ் மேடம். இன்னைக்கு நைட்டே அவனை தூக்குல தொங்க விடுறேன் மேடம். அந்த கிழவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. குட். யூ மே கோ. ஓகே மேடம். ஓகே ரெடியா? இல்ல நீ இன்னும் கிளம்பலையா? அக்கா ரெடி ஆயிட்டு இருக்கனே. அண்ணா அண்ணா நான் கிளம்பிட்டேன். அண்ணா அப்பாவை தேட நான் வேணாமா? இல்லை நாங்களே 4 பேர் இருக்கோம், நாங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்டிக்கிலேயே ஒரு அள்ளி போட்டு வரப்போறான் பாரு. இல்லை டாக்டர் கொஞ்சம் குடிக்க தண்ணி எட.